என்னுடைய எய்மே வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி தொகுதிக்காக ஏதாவது செய்யணும். படிப்பு 24 வயசு வரை படிப்பு, அதுக்கப்புறம் 27 ஆண்டுகள் விஜய் கிட்ட, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சரி விஜயும் கைவிட்டுட்டார். விஜய் கைவிட்டதும் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு பண்ணணும், நம்ம மக்களுக்கு பண்ணணும், முழுக்க முழுக்க குமரி மாவட்டத்துக்கு பண்ணணும்னு சொல்லி கலப்பு மக்கள் இயக்கணி தொடங்கி அதுல பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா உங்க சேவை வந்து பெருசாகணும்னா ஒரு அதிகாரம் இருந்தால்தான் நீங்க நிறைய பண்ண முடியும்னு எல்லாரும் சொன்னதுக்காக தான் நம்ம வந்து அதுல போய் இணைஞ்சோம். பாருங்க, எந்த காலத்திலயும் பாருங்க, ஒரு அண்ணா நகர்ல பாருங்க மோகன், அவர் பையன் கார்த்திக் மோகன், பாத்தீங்களா? ராணிப்பேட்டையில மினிஸ்டர் காந்திக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க, வினோத் காந்திக்கு திரும்பவே அதே மினிஸ்டர், உங்களுக்கு தெரியும், காந்தி மினிஸ்டர் தான் நிற்கிறாரு. பொன்முடி மினிஸ்டர் அவர் பையன் கௌதம் சிகாமணி, அன்பில் பொய்யாமலி அவர் பையன் மகேஷ் அன்பில் பொய்யாமலி, KN நேரு அவர் பையன், அப்படியே சொல்லலாம். கீதா ஜீவன், அவங்க பெரியசாமி அவங்க பொண்ணு கீதா ஜீவன். இப்ப பாருங்க, இந்த தொகுதியை பற்றி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது என்னுடைய தொகுதி, என்னுடைய நண்பர்கள் தான் எல்லாருமே. அதனால எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சார், என் தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ என்னுடைய உழைப்பும் எல்லாமே வீணா போயிடுமோங்கிற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள கொதிச்சுட்டு இருந்தது சார். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க கிட்ட வரும்போது, எனக்கு தான் ஒரு சீட்டு கிடைக்குங்கன்னு வரும்போது என்ன சதி நடந்ததோ தெரியல சார். கடைசி கட்ட சதிம்பாங்க இல்லையா, அதுல நான் வீழ்த்தப்பட்டேன் சார். பருந்துகளிடம் எப்பவும் சிறு குஞ்சுகள் வேட்டையாடப்படும் போது அரசியல் நான் வந்து அந்த சதுரங்க விளையாட்டில் நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். எப்பவும் நான் தோல்வி கிடையாது, அந்த இடத்துல நான் வர முடியாம போயிட்டேன். என்னுடைய ஆதங்கம் இது.